ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நல்ல நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்காக ஆவியானவர் எனக்கு காண்பித்த வசனம் ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். போதும். இன்று இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல சொன்னவர் என்ன சொன்னார்? என் வார்த்தைகளை கேட்கிற என் மகனுக்கு என் மகளுக்கு சொல்லு, இனி என்னுடைய நாட்கள். இன்று முதற்கொண்டு உங்கள் அருகே நின்று கர்த்தர் சொல்லுகிறார், இது என்னுடைய நாள். அவருடைய நாளில் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். 2 சுகமாய் வாசம் பண்ணுவீர்கள். எத்தனை பேர் இந்த 2 வார்த்தையும் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், எதிலெல்லாம் என் மகன் என் மகள் ஐயோ நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், என் குடும்பம் கட்டப்பட்டு கிடக்கிறது, என் எல்லைகள் கட்டப்பட்டு கிடக்கிறது, தப்பித்துக் கொள்ள நினைக்கிறேன், வெளியே வர முயற்சிக்கிறேன், என் எல்லையை மாற்றி உயர்த்த முயற்சிக்கிறேன், முடியவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த பகல் நேரத்தில் சகோதரா சகோதரி உன்னை நோக்கி வருகிறது. நான் உன்னை ரட்சிக்க போகிறேன், நான் உன்னை விடுவிக்க போகிறேன். வேதம் சொல்லுகிறது, இயேசு இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தாரா? யோவான் 3:17 பாருங்கள். அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரவில்லை, மாறாக ரட்சிக்க வந்தாராம். அப்போஸ்தலர் 4:12 பாருங்கள். அவராலே அன்றி வேறொருவராலும் நமக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 19:10 பாருங்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்திற்கு வந்த தேவன் எதற்காக வந்தாராம்? ரட்சிப்பதற்காக. சங்கீதம் 68:20 நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? ரட்சிப்பை அருளுகிற தேவன். ஐயா, ரட்சிப்பு என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறபடி சொல்லுவேன், விடுதலை கொடுக்கிறவர். இன்றைக்கு இந்த பகல் நேரத்தில் என் வார்த்தைகளை கேட்கிற சகோதரா சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விடுதலையோடு இருக்க போகிறாய். 2, நீ சுகமாய் இருக்க போகிறாய். தமிழிலே இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும் என்று எழுதப்பட்டாலும் ஆங்கில வேதாகமத்திலே இஸ்ரேல் will dwell securely. இஸ்ரவேல் ஜனம் சுகமாய் மட்டுமல்ல, பாதுகாப்பாய் இருக்க போகிறது. என் கூட நீ விசுவாசித்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இந்த ஜனவரி 26 இந்த உலகம் தத்தளிக்கும்.
உலகத்தில் உள்ள மனிதனுடைய கைகள் கட்டப்படும். விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாமல் தத்தளிப்பான். தலைவர்கள் தத்தளிப்பார்கள், ஐஸ்வர்யவான்கள் தத்தளிப்பார்கள், தங்களை மேன்மை பாராட்டின பதவியில் இருந்தவர்கள் தத்தளிப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய ஜனமே, உன்னை தத்தளிப்பின் பாத்திரத்தில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி உன்னை பாதுகாப்பாய் தங்க வைக்க போகிறார். விசுவாசித்தால் நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கரங்களை தட்டி ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. என்ன வேணாலும் தேசத்தில் நடக்கட்டும், என்ன வேணாலும் சம்பவிக்கட்டும், என்ன காரியங்கள் நடைபெறட்டும், என்ன வேண்டுமானாலும் எனக்கு கிடைக்கட்டும். நீங்க சொல்லுங்க, என்னை சுகமாய் தங்க பண்ணுவார், என் குடும்பத்தை தங்க பண்ணுவார், என் வாழ்க்கையை சுகமாய் தங்க பண்ணுவார். ஒருவேளை சொல்லுவேன், தத்தளிப்பார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். இது வரைக்கும் படுத்தா நிம்மதி இருந்துச்சா? தூங்க முடியல, சுகமாய் இருக்க முடியல. இன்று இந்த நாளில் இருந்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை விடுவிப்பது மட்டுமல்ல, சுகமாய் தங்க பண்ணுவேன், சுகமாய் தங்க பண்ணுவேன். ஒருவேளை வீடுகளில் தேவையோடு, நீண்ட நாள் கோரிக்கையோடு இந்த ஸ்தலத்தில் பலர் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். வருகின்ற மார்ச் மாதத்திலே உங்களில் அநேகரை நான் சாட்சியாய் பார்க்க போகிறேன். நீண்ட காலமாய் தடைப்பட்ட காரியங்களில் ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார், விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். விடுதலையை உனக்கு மட்டுமல்ல, உன் பிள்ளைகளுக்கும் தரப்போகிறார். விசுவாசித்தால் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லு. சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா, நல்ல சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா, இன்னும் சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. நான் வேகமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஐயா, ஆண்டவர் சொன்னாரே, யூதா ரட்சிக்கப்படு, நான் ரட்சிக்கப்படுவேன், நான் ரட்சிக்கப்படுவேன். இந்த விடுதலை எனக்கு என்ன காரியத்தை தரும்? வேத புஸ்தகத்திலே பல தரப்பட்ட ரட்சிப்பை, விடுதலையை பார்த்தாலும் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் உங்கள் மத்தியில் வைக்க போகிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் முதலாவது கொடுக்கிற விடுதலை, ரட்சிப்பு எதிலே? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஐயா சகோதரனே, இந்த வசனத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் தான் ஊழியக்காரன், நான் தான் பிரசங்கம் செய்கிறேன், ஜெபத்தை நடத்துகிறேன், ஆஸ்பத்திரி ஊழியம் போகிறேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். எனக்கு இது சம்பந்தம் இல்லை. மறுபக்கம் சொல்லுவேன், தாவீது சொல்லுகிறான், என் தாயின் வயிற்றில் நான் உற்பத்தி ஆகும் பொழுதே நான் பாவத்தில் தான் உற்பத்தியானேன். யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறான், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் எவனும் பாவியாகத்தான் இருக்கிறான். ஆதாம் ஏவாளுடைய வித்து உள்ளே வந்து கொண்டேதான் இருக்கு, வந்து கொண்டே இருக்கு. பல சமயங்களில் பல பெற்றோர்கள், குறிப்பா அம்மாமார், ஏன்னா அவங்க தான் வீட்டில் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறவங்க, புத்திய பாரு, அப்படியே அப்பன் புத்தி உள்ள இருக்கு பார். இந்த பக்கம் சிரிப்பு நிறைய வருது. எங்க வீட்டில் சொல்றதெல்லாம் எப்படி பிரதருக்கு தெரியுது? The gene சுபாவம் உள்ளே வருகிறது. போகட்டும்,
ஒருவேளை அது எனக்குள் இருக்கிறதா, எனக்குள் இருக்கிறதா, இருந்தாலும் பரவாயில்லை, இன்னைக்கு அதிலிருந்து விடுவிக்க கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை இந்த பாவம் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அது வாழ்க்கையை சீரழிக்கிறது, வீட்டை சீரழிக்கும், குடும்பத்தை சீரழிக்கும், சின்னாபின்னமாக்கும். அதை வைத்து நாம் கண்டுகொள்ளலாம், எது என்னுடைய பாவம் என்று கண்டுகொள்ளலாம். உங்களை குற்றப்படுத்த நான் நிற்கவில்லை. உங்கள் கண்களை திறக்க ஆவியானவர் விரும்பி இருக்கிறார். ஆகவே உங்களோடு பேசுகிறேன். மார்க்கு 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் 4 வாலிபர்கள் ஒரு கட்டிலே நடக்க முடியாத திமிர்வாதக்காரனை கூரையை பிரித்து இயேசுவின் முன்பு நிறுத்துகிறார்கள். எல்லாரும் பார்க்கிறாங்க. பராலிசிஸ் வந்திருக்குமோ? ஒருத்தன் சொல்லுவான் சன் ஸ்ட்ரோக் வந்திருக்கும், வெயில்ல போயிருப்பான். இஸ்ரேல் நாட்டில் வெயில் அதிகமே, சன் ஸ்ட்ரோக் வந்திருக்கும், படுத்து கிடக்கிறான். ஒருத்தன் சொல்லியிருப்பான் சுகர் வந்திருக்கும். ஒருத்தன் சொல்லுவான் இல்ல பிரஷர் கூடி இருக்கும். ஆனா இயேசு மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சாரு, இந்த வியாதி எந்த கிருமியினாலும் வரவில்லை, இவன் செய்த பாவம். வீட்டுக்குள்ள அடிக்கடி வியாதி வருதா, சுகவீனம் வருதா, சம்பாதிக்கிறதெல்லாம் மருத்துவத்துக்கு கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் பிரதர். எவ்வளவு வைத்தியம் செய்தாலும் சுகமே ஆகல பிரதர், பாவம். ஆனா இன்னைக்கு காலையில உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? உன்னை ரட்சிக்க இயேசு வந்திருக்கிறார். யூதா ரட்சிக்கப்படும். இன்னைக்கு இந்த ரட்சிப்பு, இந்த வார்த்தையை கேட்கிற உங்க ஒவ்வொருவர் வீட்டிலும் இறங்கும்படி கர்த்தர் செய்வார். அது மட்டுமா? எரேமியா 15:13 பாருங்கள். எரேமியா 15:13 பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆஸ்தி பொக்கிஷம் சூறையாடப்படும். ஆஸ்தி பொக்கிஷம் சூறையாடப்படும். எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் தங்காது. எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் கையில் 5 பைசா நிற்காது. எவ்வளவு மாதம் சம்பளத்தை வாங்கி கையில் வைத்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. தரித்திரம், தரித்திரம். தெலுங்குல சொல்லுவாங்க, పేరు బెత్త పేరు ఇక్కడ ఒట్టి లేదు. பேர் வச்சிருப்பான் சமாதானம்னு, முகத்தை பாருங்க இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருப்பான். பேரு கோடீஸ்வரன், கோமணத்துக்கு துணி இருக்குமான்னு அலைவான். சில பேருக்கு ரொம்ப பெருமை, எங்க தாத்தாலாம் கோடீஸ்வரன், உனக்கு கோமணம் இருக்கான்னு பாருப்பேன். ஆஸ்தி பொக்கிஷம் சூறையாடப்பட்ட நிலைமை. தரித்திரம், தரித்திரம், தரித்திரம். என்னது என்னது? பாவம். அப்பாடா, நான் நிறைய டெபாசிட் வச்சிருக்கேன், எனக்கு அந்த நிலைமை இல்லை. உண்மைதான், டெபாசிட் இருக்கு, சொத்து இருக்கு, வருமானம் 4 திசையில் அள்ளி அள்ளி வருது. உட்கார்ந்து தின்னா அத்தனை சந்ததிக்கு திங்கலாம். உனக்கும் சகைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? உனக்கும் சகைக்கு என்ன வித்தியாசம்? உன் பிள்ளையால உனக்கு என்ன நிம்மதி? உறவுகளால் என்ன நிம்மதி? குடும்பத்தில் உனக்கு என்ன நிம்மதி? விரும்பினதை செய்ய முடியுதா? பாவம். ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி, யூதா ரட்சிக்கப்படும். இன்னைக்கு உன்னை விடுவிக்க கர்த்தர் விரும்பி இருக்கிறார். எப்ப தெரியுமா? நீங்கள் மனம் திரும்பி
செவி கொடுத்தால் ரட்சிக்கப்படுவேன். ஒத்துக்கொள், ஒத்துக்கொள். என் வாழ்க்கையில இப்படி நடப்பதற்கு காரணம் நான் பண்ணுகிற பாவம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன பெறுவான்? அடுத்தவனையே குறை சொல்லி பழகாத. உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடு, உத்தரத்தை எடு. சற்று நேரத்திற்கு முன்பு நான் சொன்னேன், திருமணத்தில் வந்திருந்ததெல்லாம் நீங்க தான். யார் எனக்கு? நீங்க தான் எனக்கு தாய், நீங்க தான் எனக்கு தகப்பன், நீங்க தான் எனக்கு சகோதரன், சகோதரி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள். சாட்சி சொல்லும்போது கேட்டீங்களே, காலேஜ் படிக்கிற மகனை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளை என்னைய கூப்பிடுறது அப்பா, மகன் என்னைய தாத்தான் தான் கூப்பிடுவான். கொஞ்சம் அப்படி வெளியே போனேன், ஒரு குட்டி சொன்னான், தாத்தா எவ்வளவு சந்தோஷம், பாக்கியம் உள்ளவன். ஆனா மறுபக்கம் அழுதேன், உறவுகள் இல்லையே. என்ன சொல்லி அழுதேன்? நான் அவங்களை குறை சொல்லல, என்ன குறை சொன்னேன். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்துருக்களும் உன்னோட சமாதானம். ஏன் தப்பு ஆண்டவரே, ஏன் தவறு, என்னை மன்னிச்சிருங்க. அதே சமயம் சிலருடைய தவறுக்கு நான் உடந்தையாக மாட்டேன். ஏன்னா நான் நீதிமொழிகளை வாசிக்கிறவன். என் மகனே, அவர்கள் உனக்கு நயங்காட்டினால் நீ அவங்களோட என்ன செய்யக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், சில பேருடைய புத்தி அடுத்தவனை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக வேதத்தை கை கொள்வது. ஆனா எனக்கு புத்தி நான் பற்றுக்கொள்வதற்காக படிக்கிறவன். ஒண்ணு ஒத்துக்கோ. ஒண்ணு, இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது வீட்டில் இருக்கிற தரித்திரத்தின் ஆவி, சமாதானத்தை கெடுத்த ஆவி, இன்னும் ஒன்ன கூட சொல்கிறேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை. நான் ஜெபம் பண்றேன், நடக்கல. ஒரு மனுஷன் என்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், பிரதர் 7 நாள் உபவாசம் இருக்கிறேன், ஆண்டவர் என் முன்னாடி வரவே மாட்டேங்கிறாரு. மனதுக்குள்ளேயே சொன்னேன், பாவிகளுக்கு தேவன் என்ன செய்வதில்லை, என்ன செய்வதில்லை. இந்த வார்த்தை நீயும் சொன்ன. நாங்க ஜெபம் பண்ணா நடக்க மாட்டேங்குது பிரதர், நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாவியா இருக்கிற வரைக்கும் தேவன் ஜெபத்திற்கு என்ன செய்ய மாட்டார், செவி கொடுக்கவே மாட்டார். இதெல்லாம் அடையாளம். These all are signs. These all are signs that you are in the sinner life. நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். ஆனா இன்னைக்கு பாவத்திலே இருந்து இந்த இடத்துல இருந்து போக போவதில்லை. யூதாவை ரட்சிக்கிறவர் என்ன ரட்சிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. 2, தேவன் ரட்சித்தால் இன்னொரு காரியம் நடக்கும். எங்க சாவேன்னு சொல்றியோ அங்கே ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கினா உன்னை உயிரோடு வைப்பார். எத்தனை பேர் என் கூட விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் என் கூட விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை நீங்க வாசித்தா, ஆதியாகமம் 41:57 நீங்கள் வாசித்தால், சகல தேசங்களிலும் பஞ்சம் எப்படி இருந்துச்சு? கோடியது. எல்லாரும் சொன்னாங்க சாக போறோம், சாக போறோம். யாக்கோபும் சொன்னா, ஒருத்தன் ஏற்கனவே செத்துட்டான், 11 பேரோட நானும் சேர்ந்து சாக போறேன்டா. உங்க அம்மா எல்லாம் சேர்ந்து பஞ்சத்தினால
சாக போகிறோம். ஆதியாகமம் 45:7 பாருங்கள். ஆதியாகமம் 45:7 பாருங்கள். யோசேப்பு சொல்லுகிறான், பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு கர்த்தர் காப்பாற்றினார். ஆண்டவருடைய ரட்சிப்பு, விடுதலை ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை ஆக்குறது இல்ல. கடந்த 2018 வரைக்கும் செத்து 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 பிழைச்ச ஒன்ன இன்னைக்கு கர்த்தர் உயிரோடு வைக்க போகிறார். இனி உன் வாய் சொல்ல போவது இல்லை, நான் தினமும் செத்து 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 பிழைக்கிறேன், என் பிள்ளை செத்து பிழைக்கிறான், என் மகன் செத்து பிழைக்கிறான், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க செத்து பிழைக்கிறாங்க. இனி அந்த வார்த்தை உன் வாயில வர தேவன் விடாதபடிக்கு யூதாவுக்கு ரட்சிப்பு வரும். விசுவாசித்த கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். கையை தட்டி நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க மட்டும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உன்னை உயிரோடு கர்த்தர் வைப்பார். நெஞ்சில கை வச்சு சொல்லு, இன்னைக்கு என்னை ரட்சிக்கிறவர் என்ன மட்டும் இல்ல, என் குடும்பத்தை உயிரோடு வைப்பார். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். 2, 3 யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து தங்கள் வழியில் போகிறார்கள். ஆனா பின்னாடி பார்வோன் ராணுவ வீரர்களை அழைத்துக் கொண்டு துரத்துகிறான். என்ன சொல்லி துரத்துகிறான்? ஒண்ணு, நீ என்கிட்ட அடிமையா இருக்கணும், இல்ல செத்துப்போ. சுயாதீனமா இனி நீ இருக்கவே கூட. ஒண்ணு என்கிட்ட அடிமையா இருக்கணும், இல்லாட்டி செத்து போகணும். பிசாசு ஒண்ணு அப்படித்தான் வச்சிருக்கிறான். என்ன ஜெபத்துக்கு போறேன்? என்ன நடந்துருச்சு? என்ன நடந்துரும் உனக்கு நம்பிக்கை இருக்குது? இல்ல, நடக்காது, அற்புதம் நடக்காது, நீ முன்னேற முடியாது, உன் குடும்பம் ஒன்று சேர முடியாது, உன் பிள்ளைகள் உன் கூட ஒட்ட மாட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லி 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 வைக்கிறான். 13ஆம் வசனத்துல மோசேட்ட கர்த்தர் சொல்றாரு, டேய் இன்னைக்கு என் ரட்சிப்பை பாருடா, இன்னைக்கு என் ரட்சிப்பை பாரு, ஜனங்கள்ட்ட சொல்லு. மோசே சொன்னா, இன்னைக்கு மோசையை போல நான் நின்று சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தர் செய்கிற பெரிய ரட்சிப்பை பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி ரட்சிப்பார் தெரியுமா? சிவந்த சமுத்திரத்தை உங்களுக்காக பிரிப்பார். என் கூட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? இன்னைக்கு நீ திரும்பி போவதற்கு முன்பு உனக்கு இருந்த தடைகள் எல்லாம் நொறுங்கி விழும், நொறுங்கி விழும். உன்னை கர்த்தர் நடக்க வைப்பாரு. ஆனா ஒண்ணு, பின்னாடியே எகிப்தியன் வருவான். ஆனா தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு என்ன செய்யும் தெரியுமா? இன்று கண்ட எகிப்தியனை இனி பார்க்கவே மாட்டேன். என் கூட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு வரைக்கும் உன்னை துரத்தின பிரச்சனைகள், உன்னை துரத்தின வேதனைகள், உன்னை துரத்தின பரிகாசங்கள், உனக்கு வைத்த அடக்கு முறைகள், அடிமைத்தனங்கள் இனி ஒரு நாளும் நான் பார்க்க மாட்டேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை 2 உயர்த்தி சத்தமா எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தமா ஒரு ஹல்லேலூயா. இந்த சத்தம் போதாது, இன்னொரு ஹல்லேலூயா, இன்னொரு விஷயம் ஹல்லேலூயா. எது உன்னை துரத்துனதுனால இன்னைக்கு ஓடி வந்தியோ, என் கூட விசுவாசிங்க, இன்று கண்ட எகிப்தியனை இனி நான் என்ன செய்ய மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன். உன்னை ரட்சிக்க வருவாரா? 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 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இந்த 14ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தை வாசித்தா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே கர்த்தர் எதை வச்சிட்டார்னா, அக்கினி ஸ்தம்பத்தை வச்சார். இது இஸ்ரவேலருக்கு எப்படி இருந்துச்சா? வெளிச்சமா இருந்துச்சா?
எகிப்தியனுக்கு எப்படி இருந்துச்சா? அந்தகாரமா இருந்துச்சா? சில நேரம் இந்த குளிர் காயிரமே பாருங்க, என்ன இவ்வளவு தீ எரிஞ்சாலும் உரைக்க மாட்டேங்குது. என்ன செய்ய மாட்டேங்குது? உரைக்க மாட்டேங்குது. எத்தனை அக்கினி எரிந்தாலும் எகிப்தியனுக்கு அது என்ன கொடுக்கல? வெளிச்சம் கொடுக்கல. ஆனா இஸ்ரவேலருக்கு அது என்ன கொடுத்துச்சு சொல்லட்டுமா? தேவன் இன்னைக்கு உன் மேல வைக்கிற ரட்சிப்பு உனக்கு உயர்வை தரும். உன்னை துரத்துகிறவனுக்கு தாழ்ச்சியை கொடுக்க போகுது. விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மூன்றாவதாய் சொல்லுவேன், 1 சாமுவேல் 2:1 அன்னாள் சொல்லுகிறார், உமது ரட்சிப்பினால் நான் என்ன படுகிறேன்? சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவருடைய ரட்சிப்பு உயிரோடு காப்பது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ரட்சிப்பு பாவத்திலிருந்து விடுதலை தருவது மட்டுமல்ல, சாபத்திலிருந்து விடுதலை தருவது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ரட்சிப்பு உன்னை துரத்துகிற எகிப்தியனை இனி நீ என்ன செய்ய மாட்ட? காணவே மாட்ட. 4வதா சொல்லுவேன், அன்னாள் சொல்லுகிறா, நீர் கொடுக்கிற ரட்சிப்பு என்னை சந்தோஷப்படுத்துது. என்ன சந்தோஷம் தெரியுமா? 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க வாசித்தா, என்ன ஜெபம் பண்ணினோ அந்த விண்ணப்பத்தின்படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். சுருக்கமா சொல்றேன், இன்னைக்கு எத்தனை பேர் யூதாவை ரட்சிக்கிறவர் என்ன ரட்சிப்பார்னு விசுவாசிக்கிறீங்க? என்ன நடக்கும் தெரியுமா? இன்னைக்கு இந்த ஸ்தலத்துல நீ ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுப்பார் அல்ல, கட்டளையிடுவார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட எத்தனை பேர் நம்புகிறீங்க? கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு நான் செய்கிற ஜெபம் இன்னைக்கு கேட்கப்பட்டு ஜெயத்தோடு நான் போகிறேன். அதுதான் கர்த்தர் செய்கிற ரட்சிப்பு. 4 காரியம் சொல்லிட்டேன். 1, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, ஐயோ என் ஜெபம் கேட்கப்படலை என்கிற காரியத்திலிருந்து விடுதலை. 2, எந்த இடத்துல சாவேன்னு சொன்னையோ, எந்த இடத்துல உன்னை சாக வைப்போன்னு சூழ்நிலை சொல்லுச்சோ, எந்த இடத்துல உன்னை இருக்க விடமாட்டோன்னு சொன்னாங்களோ, அதே இடத்துலதான் ஆண்டவர் என்ன செய்ய போறார்? சத்தம் அல்லையே. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. துரத்தின இடத்துல என்ன உயர்த்துவார். கையை உயர்த்தி சொல்லுங்க. எங்க சாவேன்னு சொன்னேனோ அங்கதான் நான் பிழைக்க போகிறேன். எந்த தேசத்துல செத்து விழுவேன்னு சொன்னேனோ அந்த தேசத்துல தான் எவன் என்ன சாகடிக்க நினைச்சானோ அவன் முன்புதான் என் முகம் பிரகாசிக்கும். அடுத்த மாசமும் நீங்க எல்லாரும் இங்க வர போறீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க கூட பலரை கொண்டு வர போறீங்க. ஏன் தெரியுமா? உங்க முக பிரகாசம் மற்றவர்களை இழுத்து கொண்டு வரப்போகிறது. தேவன் செய்கிற ரட்சிப்பு. 3, துரத்தினவன் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு உங்களுக்கு வெளிச்சம், அவனுக்கு அந்தகாரம். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு நாள் என்ன செய்ய மாட்டீங்க? எத்தனை பேர் என் கூட விசுவாசிக்கிறீங்க? இங்கேயோட பழைய நாள் முடிஞ்சு போச்சியா, இனி எல்லாம் புதியது. 4வதாக இன்னைக்கு நான் என்னென்ன ஜெபம் பண்ணுவேனோ அது எல்லாம் எனக்கு என்ன செய்யப்படும்? கட்டளை இடப்படும். எத்தனை பேருக்கு இந்த ரட்சிப்பு வேணும்? எத்தனை பேருக்கு ரட்சிப்பு? கை நிறைய பேருக்கு வரல, வேண்டான்னு நினைக்கிறீங்க. கையை உயர்த்தி சொல்ற அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிப்பு வேணுமா? ஆமென் சொல்லுங்க. 1, நீ யூதாவா இருக்கும். அப்ப இன்னைக்கு இருந்து எல்லாரும் பேரை மாத்திருவோம். யூதா 1, யூதா 2, யூதா 3 மாத்திருவோமா? இல்ல. யூதானா என்ன அர்த்தம் தெரியுமா?
கர்த்தரை துதிக்கணும். என்ன அர்த்தம்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். வீட்டுக்கு போன உடனே பிரசங்கத்துக்கு எதிர்மறையா நடந்த உடனே என்ன அங்க பிரசங்கம் கேட்ட இங்க வேற மாதிரி நடக்குது, நடக்கும் போதும் கர்த்தருக்கு என்ன சொல்லு? சத்தமா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, அருமையான தங்கை ஞானம் உடைய மகள், இப்ப பெரிய பிள்ளையா இருப்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது குட்டி குழந்தையா இருக்கும்போது தாத்தா பாட்டு பாடுங்க, என்னே தாத்தா. என்ன பாட்டுனா ரொம்ப அருமையான, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆனா பாடுவதற்கு கொஞ்சம் பயப்படுவேன். ஆனா இப்ப ரொம்ப தைரியம், நீங்க கல்லை விட்டு எரிய மாட்டீங்கன்னு தைரியத்துல பாடிட்டு இருக்கிறேன். என்ன பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு. ஈடை வீடா நன்றி உமக்குத்தானே, ஈனையில்லா தேவன் உமக்குத்தானே. கைதட்டி ஈடை வீடா நன்றி உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் தந்தை ஐயா, யார் கைவிட்டாலும் தந்தை ஐயா. என்ன நடந்தாலும் தந்தை ஐயா, யார் கைவிட்டாலும் தந்தை ஐயா. நன்றி நன்றி வீடை வீடா நன்றி உமக்குத்தானே, ஈடையில்லா தேவன் உமக்குத்தானே. ஈடை வீடா நன்றி உமக்குத்தானே, ஈடையில்லா தேவன் உமக்குத்தானே. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க? இந்த 26ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு என்ன சொல்ல போகிறேன்? எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ஒரு விஷயம், கரங்களை தட்டி இந்த பாட்டை பாடுவோமா? என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டா. ஐயா தட்டி சத்தம் இல்லையா? என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஈடை வீடா நன்றி உமக்குத்தானே, ஈனையில்லா தேவன் உமக்குத்தானே. ஈடை வீடா நன்றி உமக்குத்தானே, ஈனையில்லா தேவன் உமக்குத்தானே. வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் என்ன செய்யுங்க போதுமா? இன்னும் கொஞ்சம் செய்தி பேச போகிறேன். கர்த்தரை என்ன செய்யுங்க? துதிங்க. வசனம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். கர்த்தரை துதிங்க, ரட்சிப்பு வந்துடும். உங்களை உயிரோடு வைப்பார். இனி இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்க பார்க்கவே முடியாது. இந்த கூட்டத்தை முட்டு நீ வெளியே போகும்போது என்ன நோயோடு வந்து அந்த நோயை இனி பார்ப்பது இல்லை, பிரச்சனைகளை பார்ப்பது இல்லை, பரிகாச உதடுகளை பார்ப்பது இல்லை. உனக்காக கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண்ணு பார்க்கும். எகிப்தியன் தண்ணிக்குள்ள விழுந்து செத்து நீ கரை ஏறுவதற்கு முன்பு அவன் பிரேதம் கிடக்கிறத உன் கண்ணு பார்க்கும். விசுவாசித்தா கைய உயர்த்தி நல்ல ஒரு ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு ஒரு ஹல்லேலூயா. ஒண்ணு, கர்த்தரை துதி.
2 ரோமர் 10:13 சொல்லுகிறது. ரோமர் 10:13 சொல்லுகிறது, அவர் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். ஒழுங்கா ஆண்டவரை தேடு, ஆலயத்துக்கு ஒழுங்கா போக பழகுங்க. நான் பல முறை சொல்லும் போது சொல்லியிருக்கிறேன், இயேசு சீக்கிரம் வருவார். யாரை அழைச்சிட்டு போக வருவார்னா, மணவாட்டியாகிய சபையை. பவற்றவர் உங்களை பரலோகம் கொண்டு போகாது, நீங்க போகிற சர்ச் உங்களை பரலோகம் கொண்டு போ. ஆலயத்துக்கு போங்க, யாரை தொழுது கொள்ளுங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தவறான அர்த்தம் வந்துருச்சு. தொழுது கொள்ளுவதல் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, சாஷ்டாங்கமாய் விழுதல். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இனி நான் அல்ல, இனி எல்லாம் யாரு? ஆண்டவர் தான். ஆண்டவர் தான். அதுக்கு பேரு தான் தொழுது கொள்ளுதல், வர்ஷிப். ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவபடியாய் ஒப்பு கொடுங்க, விழுத்து போற்றுங்க. அதுதான் நீங்கள் செய்யத்தக்க. ஆனா இன்னைக்கு குத்தாட்டம் ஆடுவது ஆராதனைன்னு சில முட்டாள்கள் வைத்திருக்கிறாங்க. நீங்களும் நானும் வேதம் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளணும். வேதம் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளணும். கொஞ்சம் பேருக்கு என்னன்னா, பாட்டை வேகமா பாடுனா பாட்டு, இந்த பின்னு தேஞ்சு போன பழைய ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி இழுத்து பாடுனா அதுக்கு பேர் என்னது? வர்ஷிப் இல்ல. உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் சமூகத்தில் ஆலயத்துக்கு போன உடனே யாரையும் பார்க்காத ஆண்டவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே என்னை தருகிறேன். ஆரம்பத்தில் பாடணுமே, என்னை தருகிறேன். யாருடைய கரத்தில்? உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், உங்க கையில படைச்சிரு ஆண்டவரே. குயவனின் கைகளில் மண்ணை போல கொடுக்கிறேன், என்னை உடைச்சு உருவாக்குங்க ஆண்டவரே. கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. 3 ரோமர் 1:16 சொல்லுகிறது. ரோமர் 1:16 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். என்ன வேணும்? சத்தமா நமக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று கண்ட எகிப்தியனை இனி நான் என்ன செய்ய மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் பேருக்கு வரல, கை ஒடிச்சு போச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இப்ப விசுவாசம் இருக்கும். நீ வரிசையில் வரும்போது, பிரதர் முடியல பிரதர், நான் சொல்லி விசுவாசத்தின்படி உனக்கு ரட்சிப்பே வராது. நீ வந்து சொல்லணும், வேதனையோட வந்தேன், கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிச்சேன், என்ன ரட்சித்துட்டார். என்ன செஞ்சிட்டாரு? சத்தமா ஆகஸ்ட் மாதம் 29 நானும் என் மனைவியும் சிஎம்சி ஆஸ்பத்திரியில் நிக்கிறோம். 2 பேர் உள்ள இருக்கிறோம். பெரிய என் அனாதையான எனக்கு ஒரு உடன்பிறவா சகோதரன், அருமையான பாஸ்டர் உணர்சிமம் வெளியே நிற்கிறார். இந்த டாக்டர்மா என் மனைவிய கொஞ்சம் கதவு பூட்டிட்டு வாங்க. என் மனைவி என்னமோ சொல்ல போறாங்கன்னு நினைச்சு கதவு போட்டான். ஏன்னா என் குடல்களில 16 இடத்துல வெட்டி சதை எடுத்தாங்க, கேன்சர் சொல்ல போறாங்க. இந்த டாக்டர்மா என் கையை பிடிச்சாங்க, என் மனைவி கையை பிடிச்சாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, உங்க புருஷன் கையை பிடிச்சுக்கோங்க. 3 பேரும் முப்புரி நூல் அறாது. சொன்னாங்க, உங்க புருஷனை சுகமாக்க முடியாது, சாகிற வரைக்கும் இப்படிதான் இருப்பார், வைத்தியமும் இல்லை. அதனால நான் ஒரு ஜெபம் பண்ணி அனுப்புறேன். இப்ப நான் சொல்லுவேன், வெளியே வந்தோடனே என் மனைவிட்ட கேட்டேன், பயப்படுறியான்னு. இல்லைன்னு சொன்னாலும் அது எவ்வளவு பயப்படும் எனக்கு தெரியும்.
ஏன்னா அவங்க சந்ததி தைரியம் உள்ள சந்ததி. அந்த மனசுக்குள்ள அந்த பயம். நான் சொன்னேன் மனசுக்குள்ள, டாக்டர் கூட சாகலாம், நான் சாக மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்கு. இன்னும் செய்வேன், இன்னும் வைத்தியம் இல்லை. ஆனா உட்கார்ந்து இருக்கிற ஓ முகத்தையும் என் முகத்தையும் பாரு, யார் வியாதிக்கார மாதிரி தெரியும். என்னை பலப்படுத்துகிற விசுவாசிக்கிறவன் எவனோ ரட்சிக்கப்படுவான். என் கூட எத்தனை பேர் விசுவாசம்? இனி நான் விழுந்து போக மாட்டேன், இனி நான் பஞ்சத்தில் சாக மாட்டேன், இனி எவனும் எனக்கு விரோதமாய் எழும்பி என்ன துரத்த முடியாது. என் ஜெபம் கேட்கப்படும். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையை உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு ஹalleluya, ஹalleluya, ஹalleluya கடைசியா சொல்லுவேன். ஏசாயா 45 அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 45:22 சொல்லுகிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, யாரை நோக்கி பாருங்கள்? பக்கத்தில் இருக்கிறவங்கள தட்டி சும்மா தட்டுங்க. பிரதர், சிஸ்டர், யாரையும் பார்க்காதீங்க. யாரை பாருங்க? யாரை பாருங்க? சத்தமா சத்தமா. பிரச்சனை வரும்போது பிரச்சனைய பார்க்காத. கடல் கொந்தளிக்கும் போது எதை பார்க்காத? எதை பார்க்காத? சத்தமா சத்தமா. காற்று வீசும் போது காற்றை பார்க்காத, கர்த்தரை பாரு. இப்போ ஒரு சாட்சி சொல்லுவேன். என் மகள் திருமண காரியத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தின் நடுவே தான் சென்னையில 11:45 கார் எடுத்து, ஆண்டவரே நான் உண்மை வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொன்ன என் மனைவிட்ட, தண்ணி பாட்டில் கையில வச்சுக்கோ, சோறும் வாங்கி தர மாட்டேன், பாத்ரூமுக்கு நிறுத்த மாட்டேன், வண்டி தேனியில போய் தான் நிற்கும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை தேபோரால் பிரேயர் நான் பேசும், வர முடியாது, சோறும் கிடையாது தண்ணியும் கிடையாது. கொண்டு வந்து நிறுத்தினேன். ஏன் தெரியுமா? சூழ்நிலை திருமணம் நடக்காதுங்கிற சூழ்நிலை. கர்த்தர் சொன்னாரு, பேதுருவே, 11 சீஷர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டுமே, கேட்காத. கடல் கொந்தளிக்கட்டுமே, பார்க்காத. காற்று வீசட்டுமே, உணராத. உன் கண்ணு என்ன மட்டும் பார்த்தா உன்னை கடல்லையும் நடக்க வைப்பேனாரு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறேன். ஜெயம் கொடுத்தாருயா. அந்த திருமணத்தை மகிமையா நடத்தி கொடுத்தார். மகிமையா, ஒரு குறை இல்லாம. 4 நாட்களுக்கு முன்பு என் சம்பந்தத்தை கேட்டேன், உங்களுக்கு இன்னும் என்ன வேணும்னு. அவர் சொன்ன பதில், சாகுற வரைக்கும் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். கேட்கிற மாதிரியா வச்சீங்க? நான் வைக்கல. யார் செஞ்சா? யார் செஞ்சா? குப்பையில் இருக்கிற என்ன கோபுரத்தில் உட்கார வச்சிருக்கிறாரியா. யாரை நோக்கி பாருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எதையும் பார்க்க மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டேன். யாரை பார்ப்பேன்? யாரை பார்ப்பேன்? பிரச்சனை வரும்போது செல்போனை பார்க்காத, யூடியூபை பார்க்காத, டிவியில யாராவது பேசுவாங்களா பார்க்காத. இதை எடுத்து வாசி, இதை எடுத்து வாசி. இது உன்னை உயிர்ப்பிக்கையா, இதுவும் கூட பேசும். இந்த வார்த்தை உன் முகத்தை பிரகாசிக்கும். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போகிறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போகிறீங்க? கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இஸ்ரவேல் சுகமாயிருப்பான். இஸ்ரவேல், நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் இஸ்ரவேல். இனி என்னை யாரும் தத்தளிக்க வைக்க முடியாது. நான் சுகமா இருப்பேன், நான் பாதுகாப்போடு இருப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்கு சொல்லும் போது சொன்னார், என்ன பாதுகாப்பு தெரியுமா? பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே எத்தனை பேருக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார்? விலகாத மேகம் உன் கூட வரப்போகுது. அது பகல்ல மேகஸ்தம்பமா இருக்கும், ராத்திரியானா என்னவா மாறிடும்?
எத்தனை பேர் இன்னைக்கு அந்த பாதுகாப்பு எனக்கு கர்த்தர் தர போகிறார், என்னை யாரும் தொட முடியாது. வேலைக்காரன் எலிசாட்ட சொல்லுகிறான், எஜமானனே மோசம் போயிட்டோம், ஏண்டா பயப்படுற? அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் என்ன ரதம் இருக்கு, என்ன ரதம் இருக்கு, என்ன ரதம் இருக்கு? அடுத்தவனை சுட்டு இருக்கிற அக்னி ரதம் உன் கூட இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீங்க? வீட்டுல போய் குறித்து வச்சு கொள்ளுங்க, உங்களை எப்படி தங்க வைக்க போகிறாரு. உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தை, உங்க வீட்டை, உங்க பிள்ளைய, உங்க பேர பிள்ளை எந்த தேசத்தில் இருந்தாலும் எப்படி தங்க வைக்க போகிறார். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 4:5. எல்லா வாசஸ்தலங்களின் மேலிலும் பகலில மேகம், இரவில அக்கினி பிரகாசம். பகல்ல உன் வீட்டு மேல என்ன இருக்கும்? மேகம். இரவில அக்கினி. கர்த்தர் வைப்பாரா, வைக்க மாட்டாரா? எத்தனை பேருடைய வீடு இன்னைக்கு பாதுகாக்கப்பட போகுது? எத்தனை பேர் சுகமா தங்க போகிறீங்க? ஆனா ஒண்ணு, நீ எங்க இருக்கணும் தெரியுமா? நீங்கள் அவரோடு இருந்தால், அவர், நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை பெற்றுவார். எப்படா முடியும்? பைக் எடுத்துட்டு நாய் மாதிரி ஊரை சுத்தலாம் சுத்துன, உன் கூட கர்த்தர் வர மாட்டார். நீ எங்க இருக்கிற? நீ யாரோடு இருக்கிற? வீட்டுக்கு போய் உலகத்தோட உலகமா போன, பக்கத்து வீட்டக்கா 7 மணியானா பொறணி பேச கூப்பிடுவாரே, எல்லாம் நாசமும் உன் தலை மேல வந்து விழும். யாரோட உலாவணும்? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்க கூட இருப்பார். கர்த்தரை விட்டு விலகாதீங்க. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை என் தலையின் மேல் வந்து விடும், தரையில் விழாது. விசுவாசித்தா எழுந்து நின்று, எழுந்து நின்று கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி. எல்லாரும் சீக்கிரமா. சோம்பேறியுடைய ஆத்துமா அறுப்புல பிச்சை கேட்டாலும் கிடைக்காதான். சீக்கிரமா எழுந்து நின்று, எழுந்து நின்று கண்களை மூடுவோம். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, இன்னைக்கு என்ன கர்த்தர் சுகமாய் தங்க பண்ண போகிறார்? விசுவாசிக்கிறீங்களா? கைய உயர்த்தி, கைய உயர்த்தி, கைய உயர்த்தி நன்றி சொல்லுங்க. அசட்ட பண்ணாத. அங்கும் இங்கும் நடக்க வேண்டாம். கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். எனக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். God is going to fulfill what he told. என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற போகிறார். யூதாவுக்கு ரட்சிப்பு வரும். ஆமென். இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பு வரும். இந்த இரண்டும் இப்பொழுது இந்த இடத்தில் இறங்க போகிறது, இறங்க போகிறது. Are you ready to receive it? Are you ready to receive it right now? இப்பொழுது பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கிறியா? ஆயத்தமா இருக்கிறியா? தத்தளிப்பின் பாத்திரம் உன்னை விட்டு எடுபடும். வீட்டுக்குள்ள தத்தளித்து தத்தளித்து பிள்ளைகளை நினைச்சு அழுது, வேலையை நினைச்சு அழுது, ஊழியத்தை நினைச்சு அழுது, பிள்ளைகளுடைய காரியத்தை நினைச்சு அழுது 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 நிம்மதியற்று வாழ்ந்த வாழ்க்கையின் தத்தளிப்பு, ஓ க்ளோரி, என்று விலகப் போகிறது, விலகப் போகிறது. நான் இப்பொழுது பார்க்கிறேன், ஒவ்வொருவர் அருகிலும் தேவ தூதர்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அக்கினி ரதங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. பார்க்கிற கண்கள் பாக்கியம் உள்ளது. பார்க்க வேண்டுமானால் என் கண்களை திறந்தருளும் சுவாமி, என் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஏழு உன் கண்ணை திறப்பார். அக்கினி ரதம் உன் அருகே மட்டுமல்ல, இந்த மேடை முழுவதும் நிரம்பி இருக்கிறது, மேடை முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அக்கினி ரதங்கள் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இது பரிசுத்தமுள்ள ஸ்தலம், பரிசுத்தமுள்ள ஸ்தலம். விசுவாசிக்கிறவன் எவனோ ரட்சிக்கப்படுவான். தேவனை தொழுது கொள்ளுகிறவன், தேவனை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான், துதிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். துதி, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு,
ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. யூதாவே ஸ்தோத்திரம் பண்ணு. ரட்சிப்பு வரும், ரட்சிப்பு வரும். அவரை நோக்கி பாரு. பிரச்சனையை பார்க்காத, வியாதியை பார்க்காத, செயலற்று போன உறுப்புகளை பார்க்காது, இழந்த கற்பத்தை பார்க்காது, அடைப்பட்ட கற்ப பையை பார்க்காது. கர்த்தரை நோக்கி பாரு, கர்த்தரை நோக்கி பாரு, கர்த்தரை நோக்கி பாரு. அநேகருடைய முகங்கள் பிரகாசம் அடையத்தக்கதாக மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. என் கண்களில் பார்க்கிறேன். பெண்கள் பக்கம், பெண்கள் பக்கம் அக்கினி ரதங்கள், அக்கினி ரதங்கள், அக்கினி ரதங்கள். எப்படி சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்ததோ அப்படி ஒரு அக்கினி ரதம் முன் வரிசையில் இருந்து இரண்டு பக்கமாய் கிழித்துக் கொண்டு ஓடுகிறதை பார்க்கிறேன். உன் பக்கமாய் வந்து கொண்டிருக்கிறது, உன் பக்கமாய் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு யார் யார் விசுவாசிக்கிறீர்களோ ரட்சிப்பு வருகிறது, ரட்சிப்பு வருகிறது. அக்கினி ரதம் வருகிறது, மகிமையின் ரதம் வருகிறது. தடைகள் நீங்க போகிறது, வீட்டில் காரியங்கள் நடக்க போகிறது. கர்த்தருடைய மகிமை வருகிறது. யோசேப்பின் மூலமாய் சொன்னாரே, பெரிய ரட்சிப்பினார் உங்களை உயிரோடு காப்பாற்றினவர் இப்பொழுது காப்பாற்ற வந்திருக்கிறார், காப்பாற்ற வந்திருக்கிறார். வெட்கப்படுத்தினவன் வெட்கப்படுவான், துரத்தினவன் அழிந்து போவான். எந்த இடத்தில் பிழைக்க முடியாது, எந்த பட்டணத்தில் தலை கவிழ்வோ, எந்த பட்டணத்தில் வெட்கப்படுவோ, எங்கே தலை குனிவோ, யார் சவால் விட்டார்களோ அத்தனை பேர் வெட்கம் அடையும் அளவு, வெட்கம் அடையும் அளவு பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. மேடையில் இருந்து, மேடையில் இருந்து, மேடையில் இருந்து 4 விதமான ரதம், 4 விதமான ரதம் சீறி பாய்ந்து உங்கள் மத்தியில் இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. எனக்கு முன்னே நிற்கிற இந்த 3 தம்பிமார்கள் மேலே ஹல்லேலூயா ஏலியாவை சுற்றிலும் இறங்கின ரதம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஜனங்களுக்குள் வந்து கொண்டிருக்கிறது. வாய விரிவாய் தர என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். யார் யாரை தொடுவாரோ, யார் யாரை தொடுவாரோ, யார் யாரை தொடுவாரோ பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இன்னைக்கு அக்கினி ரதம் வருகிறது, அக்கினி ஸ்தம்பம் வருகிறது, மேக ஸ்தம்பம் வருகிறது. எஸ் எஸ் எஸ். இனி பழையவன் அல்ல, பழைய மனுஷன் அல்ல, பழைய காரியங்கள் இல்லை. எல்லாம் புதிதாய் மாறுகிறது, எல்லாம் புதிதாய் மாறுகிறது. சரீரம் புதிதாய் மாறுகிறது, உடல் புதிதாய் மாறுகிறது, உறுப்புகள் புதிதாய் மாறுகிறது, வீடு புதிதாய் மாறுகிறது. உன் புருஷனை கர்த்தர் மாற்றுகிறார், மனைவியை கர்த்தர் மாற்றுகிறார், பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுகிறார். இரக்கமே காட்டாத சில மனிதர்களை, தலைவர்களை இணங்கும்படி கர்த்தர் மாற்ற போகிறார், இணங்கும்படி கர்த்தர் மாற்ற போகிறார். ஆவியானவர் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லா வாசஸ்தலத்தின் மேலும் பகலிலே மேகமும் இரவிலே அக்கினியும் காணப்படும். மகிமையான எல்லாவற்றின் மேலும் அக்கினிமயமான காவல் உண்டாயிருக்கும். ஏசாயா 4:5 இப்பொழுது நிரூபிக்கப்பட போகிறது. நான் அமைதியாய் நிற்பேன். யார் யார் மேல் இந்த மகிமை இறங்குதோ நீ இங்கே நிற்க. உன் வீட்டுக்குள் இருக்கிற மரண ஓலம் ஒழிந்து போகும், தரித்திரம் ஒழிந்து போகும், சாபம் ஒழிந்து போகும். Yes, it's coming. It's coming. It's coming. ரெட்டிப்பா, ரெட்டிப்பா, ரெட்டிப்பா. அடக்காத, 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 அடக்காத.
மகிமை வருகிறது, மகிமை வருகிறது. அக்கினி 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 அக்கினி. இனி எல்லாம் மாறப்போகிறது, எல்லாம் மாறப்போகிறது, எல்லாம் மாறப்போகிறது, எல்லாம் மாறப்போகிறது. எஸ் எஸ், அந்த கிருபை வருகிறது, கிருபை வருகிறது, கிருபை வருகிறது. அக்கினி ரதங்கள் வருகிறது, அநேகரை சூழ்ந்திருக்கிறது, அநேக வீடுகளை சூழ்ந்திருக்கிறது, அநேக குடும்பங்களை அக்கினி ரதங்கள் சூழ்ந்திருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். இப்போ சரீரத்தை சோதித்து பார். இந்த பழைய வியாதி அப்படி இல்லை, இல்லை, இல்லை. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட்டிருக்கிறது. என் கரத்திலிருந்து அக்கினி கதிர்கள் உங்க பக்கமா ஓடி வருகிறத பார்க்கிறேன், இறங்குகிறத பார்க்கிறேன். விடுதலை கொடுக்கிற அந்த அக்கினி பாய்ந்து வருகிறது. 2 சகோதரிய கர்த்தர் இன்னைக்கு ஊழியத்திற்கு என்று வேறு இருக்கிறார். 2 பேர் மேல ஒரு மகிமை இறங்குகிறது. எலியாவின் சால்வை எலிசா மேல் வந்தது. 2 பேர் மேல. எஸ் எஸ் எஸ். வாலண்டியர்ஸ் பின்பக்கத்தில் ஹalleluya. மகிமை 2 பேர் மேல, 2 பேர் மேல இறங்குகிறது, இறங்குகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இன்று முதற்கொண்டு உன்னை ராஜரீக அபிஷேகத்தோடு யூதாவின் ராஜ சிங்க ஒன்று கர்ச்சிக்கிற சிங்கமாய் மாற்ற போகிறார். ஓ, தேங்க்யூ, தேங்க்யூ. சிலர் மேல என் கூட இணைந்து ஜெபிக்கிற மனதுருக்கத்தின் ஆண்மை கதறி கதறி தேம்பி தேம்பி மார்பில் அடித்து அழுது ஜெபிக்கிற அபிஷேகம் இப்போ இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. மனதுருக்கத்தின் ஆவி அதுவோ மேல வரும்போது மூடிக்கொள்ளாத. யாரும் பார்த்துருவாங்களோ, வெட்கப்படாத, வெட்கப்படாத. அது பாக்கியம், அது பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். கதறி கதறி அழுது செபிக்கிற பாக்கியம், இழந்த அபிஷேகம். இட்ஸ் கம்மிங், இட்ஸ் கம்மிங், இட்ஸ் கம்மிங். அழுது அழுது வாய விரிவாய் தர அடக்காத, வெட்கப்படாத, யாருக்காகவும் வெட்கப்படாத, யாருக்காகவும் வெட்கப்படாத. அநேகர் சரீரத்தில் விடுதலை வருகிறது, அநேகர் வீடுகளில் விடுதலை வருகிறது, அநேக குடும்பங்களில் விடுதலை வருகிறது. அடுத்த மாதமே சாட்சி சொல்ல போகிற. ஏன் இந்த 1ஆம் தேதியை ஒன்று சாட்சியா இங்க நிறுத்த போகுதா? தேங்க்யூ, தேங்க்யூ. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இதனை கேட்ட ஒவ்வொரு நபர் மேலும் நான் முத்திரையாய் வைக்கிறேன், முத்திரையாய் வைக்கிறேன். அவர்கள் இருக்கிற இடத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், பலவீனங்கள் ஒழியட்டும், சாபங்கள் ஒழியட்டும். வீடுகளில் இருக்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விட்டு விட்டு வெளியேறட்டும். அசிந்து போன தொழில்களை விட்டு தரித்திரத்தின் ஆவி வெளியேறட்டும். குடும்பங்களில் காரியங்கள் நடக்க முடியாமல் தடை பண்ணி வைத்திருந்த தடையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். நாமத்தில் ஜெபிக்கிறேன், நாமத்தில் ஜெபிக்கிறேன். பலவீனமான சரீரங்கள் பலன் அடைகிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவர் மேலும் அக்கினி ரதங்கள் வீடுகளுக்குள் இறங்குவதற்காக நன்றி. சரீர சுகத்தை தருவதற்காய் நன்றி. தரித்திரத்தின் ஆவியை ஒழிய பண்ணுவதற்காய் நன்றி. பரிகாச உதடுகள் மத்தியில் பிள்ளைகளை உயர்த்தப் போவதற்காய் நன்றி. என்று கண்ட எழுத்தேன் இனி பார்க்கவே கூடாது, பார்க்கவே கூடாது. மறுபடியும் மறுபடியும் ஆவியானவர் சொல்லுகிறார், எதற்காக எதிர்பார்த்து ஏங்கி நின்ற பின்பும் நான் ஏமாற்றப்பட்டேன் என்று சொன்னீர்களோ, வரும் நாளிலே அது உங்களை தேடி வரப்போகிறது, உங்கள் குடும்பத்தை தேடி வரப்போகிறது.
இந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். தகப்பனே, வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே.